சாவித்திரியுடன் எம்ஜிஆர் நடித்த 2 படங்கள் 2 நாளில் நின்று போனது ஏன்? சந்திரபாபு எம்ஜிஆரை வைத்து இயக்கவிருந்த படத்திற்கு எம்ஜிஆர் பேசப்பட்ட சம்பளம் எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவு? பாசமலர் படத்திற்கு தெலுங்கில் சாவித்திரியுடன் நடிக்க மறுத்த பிரபல ஹீரோ யார்? பாசமலர் படத்தில் சிவாஜி ஜோடியாக நடித்த எம்.என். ராஜம் கேரக்டரை தெலுங்கில் நடித்து மிக பிரபலமான நடிகை யார்? எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த அந்த படத்தை மிகவும் கவர்ச்சியான படம், ஆபாச படம் என்று பத்திரிகையில் எழுதியது என்ன படம்? அது ஏன்? மகாதேவி படத்தில் சாவித்திரி எம்ஜிஆர் பாடும் பாடல் கண்ணதாசன் எழுதி கொண்டு வந்த பொழுது எம்ஜிஆர் அதை மாற்றி சொல்லி கண்ணதாசன் மாற்றி எழுதி கொடுத்த அந்த பாடல் செமஹிட்டானது. அது எந்த பாடல்? சாவித்திரி வேட்டைக்காரன் திரைப்படம் வெளியான போது சிறுத்தையுடன் சிரித்தபடி போஸ் கொடுத்து நின்ற போட்டோ அந்த நாளில் எல்லா பத்திரிகையிலும் வெளிவந்து துணிச்சலான பெண் என்று பாராட்ட வைத்தது. அது எந்த போட்டோ? 2 படங்கள் நின்று போனதால் சாவித்திரி இனிமேல் எம்ஜிஆர் படங்களில் நடிக்க மாட்டேன் என்று பேட்டி கொடுத்தது ஏன்? அதே போல எம்ஜிஆர் சாவித்திரியுடன் இனி நடிக்கப் போவதில்லை என்று முடிவு செய்ய வைத்த படம் எது? சாவித்திரியில் வறுமை வாடிக்கொண்டிருந்த பொழுது தன்னுடைய வெஸ்ட் மாம்பலம் ஆபீஸ்க்கு சாவித்திரியை வரவழைத்து லட்சக்கணக்கில் அள்ளி கொடுத்த எம்ஜிஆரை பார்த்து சாவித்திரி சொன்னது என்ன? இது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த வீடியோ. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எம்ஜிஆருடன் சாவித்திரி நடித்த மகாதேவி படத்தில் நடித்து புகழ் இருவரது ஜோடி படம் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தியது. இப்படம் மிகவும் வெற்றி பெற்றது. சாவித்திரியின் அருமையான நடிப்பும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையும் பேசப்பட்டன. இதனால் பல திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இப்படத்தில் வீரப்பா பேசிய மணந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி என்ற வசனம் மிக பிரபலமானது. மேலும் மங்கம்மாள் கருணாகரனை அத்தான் என்று அழைக்க, அத்தான் இந்த சத்தான வார்த்தையை கேட்டு செத்தான் கருணாகரன், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் உள்ளிட்ட வசனங்கள் பேசப்பட்டன. தமிழ் திரையுலகிற்கு பஞ்ச் டயலாக்குகள் எனப்படும் முத்திரை வசனங்களை முதலில் அறிமுகப்படுத்தியவர் கண்ணதாசன். மகாதேவி படத்திற்காக நானின்றி யார் வருவார் என்ற பாடல் முதலில் இப்படத்திற்காக எழுதப்பட்டது. ஆனால் எம்ஜிஆருக்கு அது பிடிக்கவில்லை. எனவே கண்ணதாசன் கண்மூடும் வேளையிலே என்று எழுதினார். அந்த பாடல் எம்ஜிஆர் ரசனையோடு எழுதப்பட்ட இசையமைத்ததால் சாவித்திரியும் எம்ஜிஆர் நடித்த அந்த பாடல் மிகவும் புகழ்பெற்றது. இன்று வரை கொண்டாடப்படுகிறது. பின்னர் கண்ணதாசன் தனது சொந்த திரைப்படமான மாலையிட்ட மங்கையில் நானின்றி யார் வருவார் என்ற பாடலை பயன்படுத்தினார். அதே போல வேட்டைக்காரன் திரைப்படத்திற்கு K.V. மகாதேவன் இசையமைத்தார். பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதினார். உன்னை அறிந்தால் பாடலின் வரிகள், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் பாடல் வரிகள் மூலம் எம்ஜிஆரின் சுய புகழ் பாடலாக மாறியது. அவரது நல்ல பண்புகள் வாழும் கடவுளுக்கு இணையாகியது. மற்றும் கண்ணதாசன் ஆரம்ப வரிகளில் உன்னையே நீ அறிந்து கொள் என்ற சாக்ரட்டிஸின் ஞானத்தை இணைத்து எழுதியிருந்தது எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதற்காக தனியாக அவருக்கு ஒரு தங்க செயின் பரிசளித்தார் என்று செய்திகள் வெளிவந்தது. வேட்டைக்காரன் படத்திற்கு முதலில் சரோஜாதேவி நடிப்பதாக இருந்து அந்த படத்தின் கதை வேறு மாதிரியாக இருந்தது. சரோஜாதேவியின் அம்மா அதிக சம்பளம் கேட்டதால் சரோஜாதேவி கதாபாத்திரம் சாவித்திரிக்கு மாற்றப்பட்டது. சாவித்திரிக்கு மாற்றப்பட்டவுடன் கதையின் போக்கு மாறியது. நோய்வாய்ப்பட்ட ஒரு அம்மாவாக சாவித்திரியை காட்டி முதல் பாகத்தில் மிக கவர்ச்சியாகவும் 2ஆம் பாகத்தில் சென்டிமெண்ட் எமோஷனல் கலந்த பெண்ணாகவும் காட்டி இருந்தார்கள். லதா என்ற கதாபாத்திரத்தில் சரோஜாதேவியை விட சாவித்திரி நன்றாக நடித்திருந்தார் என்று பத்திரிகை எழுதியது. ஆனால் எம்ஜிஆரும் சாவித்திரியும் கவர்ச்சியாக நடித்திருந்தார்கள் என்று அன்றைய பத்திரிகைகள் எழுதி தள்ளியது. அடுத்து நடிகர் J.P. சந்திரபாபு மக்கள் திலகம் அவர்கள் நாயகனாக வைத்து மாடி வீட்டு ஏழை என்ற திரைப்படத்தை இயக்கவும் தயாரிக்கவும் முயற்சி செய்தார். ஆனால் இந்த படம் நின்று போனதுடன் இந்த தலைப்பு ராசியோ என்னவோ அவருக்கு கஷ்ட காலத்தையும் ஏற்படுத்தியது. பின்னர் சிவாஜி கணேசன் நடிப்பில் 1981 வேறொரு குழுவால் இப்பெயரில் படம் வெளியானது. சந்திரபாபுவின் இந்த முயற்சி எம்ஜிஆரை வைத்து ஒரு முழு நீள நகைச்சுவை அல்லது சமூக படத்தை இயக்க சந்திரபாபு விரும்பினார். கைவிடப்பட்ட காரணம் பல்வேறு காரணங்களால் இப்படம் ஆரம்ப நிலையிலேயே நின்று போனது. மாடி வீட்டு ஏழை படத்துக்காக சாவித்திரி நிறைய நாள் கால்ஷீட் ஒதுக்கி கொடுத்திருந்தார். பாசமலர் வெளியான பின்பு சிவாஜிக்கு இணையாக சாவித்திரி நடித்த எல்லாம் உனக்காக படம் வெளியானது. சிவாஜியின் தங்கையாக சாவித்திரியை பார்த்த மக்கள் இவர்கள் இருவரின் ஜோடியாக நடிக்க ஏற்கவில்லை. எல்லாம் உனக்காக தோல்வி, மக்கள் ஆதரவு இன்றி போனது. பாசமலர் திரைப்படம் தெலுங்கில் ரத்த சம்மதம் என்ற பெயரில் N.T. ராமாராவ் மற்றும் சாவித்திரி நடிப்பில் 1962 வெளியான சூப்பர் ஹிட் தெலுங்கு திரைப்படம் ரத்த சம்பந்தம். V. மதுசூதனராவ் இயக்க இது தமிழில் பாசமலர் பாணியிலான உணர்ச்சி பூர்வமான கதை. சாவித்திரி நடித்த ரத்த சம்பந்தம்
இந்த 2 படத்திலும் சாவித்ரி சோக காட்சிகளில் கிளிசரின் போடாமல் நடித்தது படப்பிடிப்பில் அன்று பரபரப்பாக பேசப்பட்டது. தெலுங்கு ரத்த சம்பந்தம் திரைப்படத்தில் சிவாஜி வேடத்தில் நாகேஸ்வர் ராவை தான் நடிக்க வைக்க முதலில் முடிவு செய்தார்கள். அதற்கு நாகேஸ்வர் ராவ் தங்கையாக சாவித்ரி நடித்தால் தெலுங்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நானும் சாவித்ரியும் நிறைய படங்களில் ஜோடியாக நடித்துவிட்டோம் என்று மறுத்துவிட்டார். அதன் பிறகுதான் NT ராமாராவ் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படம் தெலுங்கில் இமாலய வெற்றி பெற்றது. ஒரு சில படங்களில் 6 மாதம் தொடர்ச்சியாக ஓடி சாதனை புரிந்தது. வேட்டைக்காரன் படம் ஜனவரி 14, 1964 அன்று பொங்கல் தினத்தன்று வெளியிடப்பட்டது. இப்படத்தை MKR பிக்சர்ஸ் விநியோகிக்கப்பட்டது. படத்தை விளம்பரப்படுத்த மெட்ராஸை தளமாக கொண்ட சித்ரா தியேட்டர் பார்வையாளர்களை வரவேற்க ஒரு காட்டு செட் அமைத்தது. அதிக ஆலோசனைக்கு பிறகு தியேட்டர் வளாகத்திற்குள் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட புலியையும் கொண்டு வந்து விளம்பரம் செய்து பரபரப்பாக பேசப்பட்டது. பொங்கல் வெளியீடான கர்ணனின் போட்டியை எதிர்கொண்ட போதிலும் படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது. பல திரையரங்குகளில் 25 வாரங்கள் ஓடியது. இது தெலுங்கு மொழியில் இன்டிடோங்கா என்று டப்பிங் செய்யப்பட்டு செப்டம்பர் 4, 1964 அன்று வெளியிடப்பட்டது. தெலுங்கில் சாவித்திரிக்கு நல்ல மார்க்கெட் இருந்ததால் எம்ஜிஆரை கவுபாய் விஷயத்தில் ரசிகர்கள் அப்படி கொண்டாடினார்கள். தெலுங்கிலும் படம் ஹிட் அடித்தது. படம் வெளியான பிறகு ஆந்திர தேசம் சென்ற சாவித்திரியை மக்கள் லதாமா என்று அன்போடு வரவேற்று மாலை சூடியது சாவித்திரிக்கு பெருமையை தேடித்தந்தது. வேட்டைக்காரன் படத்தில் சாவித்திரி முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் நடித்திருந்தார். வேடிக்கை மற்றும் வேடிக்கை நிறைந்த கணிசமான அளவு காரமான காட்சிகள் மற்றும் கவர்ச்சிகரமான நாடகம் ஆகியவை கவர்ச்சிகரமான முறையில் சொல்லப்பட்ட வேட்டைக்காரன் என்று பத்திரிகையில் எழுதியது. அதேபோல நவராத்திரி படத்தில் 9 வேடத்தில் நடித்திருப்பார் சிவாஜி. அந்த 9 கதாபாத்திரம் சாவித்ரி சூழ்நிலையால் சிக்கி மீண்டு வர வேண்டும். ஒவ்வொரு சிவாஜிலும் அவர் காட்டும் அவர் ஒரு பிறவி நடிகன் என்பதை சாவித்திரிக்கு நிரூபித்தது. இதே கதையை மாற்றி நவராத்திரி இயக்கிய நாகராஜன் நவரத்னம் என்ற படத்தில் எம்ஜிஆரை வைத்து எடுத்தார். 9 பெண்களிடம் சூழ்நிலையால் எம்ஜிஆர் மீண்டு வருவது போல கதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 9 பேரிடம் எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். இதுவும் மக்களால் மிகவும் ரசிக்கப்பட்டது. அதன் பிறகு பாசமலர் வெளியான அன்று ஜூபிட்டர் பிலிம்ஸ் மாடிவிட்டு ஏழை என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்தது. சந்திரபாபு இயக்குநராக அரிதாரம் எடுத்து எம்ஜிஆருடன் நடித்த சாவித்ரி ஒப்பந்தம் செய்யப்பட்டார். படம் பூஜையோடு 2 நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. சிலரின் கால்ஷீட் பிரச்சனைகளால் படம் கைவிடப்பட்டது. சந்திரபாபு பங்குதாரராகவும் மாறி கடனில் சிக்கினார். இந்த படத்தில் நடிப்பதற்கு ஊதியமாக எம்ஜிஆருக்கு 6 லட்சம் பேசப்பட்டு முதல் தவணையாக முன்பணம் சாவித்ரியிடம் 25,000 வாங்கி சந்திரபாபு கொடுத்தார். இதற்கு முன் இணைந்து நடித்த வால்வேவா என்ற படம் 2 நாள் படப்பிடிப்போடு நின்று போனது. மாடிவிட்டு ஏழை படமும் அப்படி நின்று போனது. அப்போது சாவித்ரி எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எம்ஜிஆருடன் இனி இணைந்து ஜோடியாக நடிக்க மாட்டேன், ஏனென்றால் எம்ஜிஆர் படப்பிடிப்பில் எனக்கு சுதந்திரம் இல்லை, சிவாஜி கணேசன் படப்பிடிப்பு அப்படி இல்லை, கலகலப்பாக இருக்கும் என்று சொன்னதாக பத்திரிகையில் வந்த செய்தி எம்ஜிஆரை மிகவும் கடுப்பேற்றியது. இதனால் சாவித்ரியுடன் இனி நடிப்பதில்லை என்று எம்ஜிஆர் முடிவு செய்ததாக கூறப்பட்டது. அதன் பிறகு 2 படங்களுக்கு சாவித்ரியை ஒப்பந்தம் செய்ய தயாரிப்பாளர்கள் முன் வந்த போதும் எம்ஜிஆர் நடிக்க மறுத்துவிட்டார். எப்படியோ தமிழ் சினிமாவில் மகாதேவி மற்றும் வேட்டைக்காரன், பரிசு போன்ற படங்களில் சிறப்பாக அமைந்த அந்த ஜோடி மறுபடியும் நடித்திருந்தால் பல வெள்ளி விழா படங்களை எடுத்திருக்க முடியும். சந்திரபாபு இயக்கிய மாடிவிட்டு ஏழை மற்றும் வால்வேவா இந்த 2 படங்களும் நின்று போனது இருவருக்குமே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்திருக்கும்.